தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் RN ரவி நாளை ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட விவகாரம் தொடர்ந்து விசாரணையில் இருந்து வரக்கூடிய நிலையில் தற்போது அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் RN ரவி நாளை ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்கள். அளவில் நாளை பகல் 12:30 மணி அளவில் ஆளுநர் RN ரவி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்கு நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். கடந்த 3 தினங்களுக்கு முன்பு அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவி ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில ஞானசேகர் என்பவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். அதாவது பாலியல் ரீதியாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி துன்புறுத்தப்பட்ட அந்த நிகழ்வு என்பது மிகப்பெரிய ஒரு உதாரணமான ஒரு பிரச்சனையாக கிளம்பி இருக்கிறது. குறிப்பாக அந்த மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஞானசேகர் என்பவர் கைது செய்யப்பட்டு அவரிடம் புலன் விசாரணை என்பது காவல்துறை நடத்தி வருகிறது. குறிப்பாக பல்வேறு பிரிவுகளில வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில நாளை 12:30 மணி அளவில் ஆளுநர் RN ரவி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் இன்ஸ்பெக்ஷன் பண்ண இருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் வேந்தராக இருக்கக்கூடியவர் தமிழ்நாடு ஆளுநர். அந்த அடிப்படையில ஒரு வேந்தர் என்கிற முறையில இந்த பல்கலைக்கழகத்துல, அதுவும் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு பிரஸ்டீஜியஸ் யூனிவர்சிட்டி, உலகம் முழுக்க பேசப்படக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டி வளாகத்துல நடைபெற்ற இந்த சம்பவம் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே வேந்தராக இருக்கக்கூடிய ஆளுநர் RN ரவி அங்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அதே போல அங்க இருக்கக்கூடிய பாஸ் கமிட்டி உரிய வகையில் இந்த புகார்லாம் வந்ததா, மாணவர்களுக்கெல்லாம் அச்சுறுத்தல் பாதுகாப்பெல்லாம் இருக்கா, இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் ஏற்கனவே நடந்து அது வெளிவராமல் இருக்கிறதா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள்லாம் இருக்கக்கூடிய நிலையில வேந்தராக இருக்கக்கூடிய ஆளுநர் RN ரவி நாளை 12:30 மணிக்கு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி அபினேஷ். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட நபரின் காலில் காயம் ஏற்பட்டது எப்படி என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகர் என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் காலில் காயம் ஏற்பட்டது எப்படி என தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. CBI விசாரணை கோரி அதிமுக மற்றும் பாஜக தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு அரசுக்கு இக்கேள்வியை எழுப்பியுள்ளது.